செக்டார் 36 2024ல தமிழ் டப்ல நெட்ஃபிளிக்ஸ்ல வெளிவந்த ஒரு ஆக்ஷன் சைக்கோ கில்லர் மூவி. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. விக்ராந்த் மிர்சி, தீபக் மற்றும் பலர் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதையை பார்த்தரலாம். படத்துடைய வில்லன் மிகப்பெரிய ஒரு சீரியல் கில்லரா இருப்பான். இவன் செக்டார் 36 அப்படிங்கிற ஒரு இடத்துல இருப்பான். அந்த பகுதியில இருக்கிற குழந்தைங்கலாம் கடத்தி கடத்தி இவன் கொன்றுவான். அவனை பிடிக்கிறதுக்காக ஒரு போலீஸ் டீம் பயங்கரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவனை தேடிட்டு இருப்பாங்க. இப்ப இறுதியில அந்த சீரியல் கில்லர் எதற்காக இப்படி பண்றான்? அவனுடைய ஃபிளாஷ்பேக் என்ன? எதற்காக இவங்க குழந்தைங்கலாம் கடத்தி கடத்தி கொல்லணும்? அவன கடைசில போலீஸ் புடிச்சாங்களா இல்லையா? இறுதியில என்னாச்சு? அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைன். இப்ப இந்த படத்துடைய பாஸ்ட்ன்னு பார்த்தாவே, இந்த படத்துடைய வில்லன் சீரியல் கில்லரா இருக்கிறவன் தான். ஏன்னா, அவனுடைய ஆக்டிங் மிரட்டுது. உண்மையிலேயே நமக்கு பார்த்தாவே பயமா இருக்கு. ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு தரமான நடிப்ப குடுத்திருக்காரு. ஏன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லருந்து கடைசி வரைக்கும் இவங்களுடைய கேரக்டர் நல்லா எழுதி பயங்கரமா ஸ்ட்ராங்கா கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா, ஒவ்வொரு அந்த குடி குடி பசங்கலாம் புடிச்சு புடிச்சு அப்படியே கொல்ற சீன்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு அப்படியே எதார்த்தமா இருக்குது. என்னடா இது இப்படி பண்றானுங்க? எதுக்குடா இப்படி பண்றான்? அப்படின்ட்டு நமக்கே ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஏன்னா, அந்த அளவுக்கு இவங்களுடைய கேரக்டர தரமா கொண்டு வந்திருக்காங்க. படத்துல வர எல்லா கேரக்டருக்கும் ஒரு தரமான ஒரு கேரக்டர் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லருந்து கடைசி வரைக்கும் அந்த சைக்கோ கில்லர் அவன சுத்தி தான் கதை நகருது. அவன் எப்படி இந்த பசங்கள கடத்தி கொல்றான் அப்படி இப்படின்ட்டு அவன சுத்தி அந்த ஃபிளாஷ்பேக் இப்படி எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரைக்கும் நமக்கு அப்படியே பதற வைக்குது. ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளே குடுத்துருக்காங்க. எனக்கு பயங்கரமான இது மாரி ஒரு சைக்கோ கில்லர் மூவி வேணும். எனக்கு அதுதான்ப்பா புடிக்கும். அப்படின்னு இந்த படம் கண்டிப்பா ஒரு சூப்பரான படம். இப்ப இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே நெறைய காட்சிகள் வயலன்ஸா இருக்கு. அப்படியே ரத்தம் அப்படி இப்படின்ட்டு பயங்கரமா இருக்கு. அத கொஞ்சம் குறைச்சிருக்கலாமா அப்படிதான் தோணுது. மத்தபடி இந்த படத்துல பெரிய மைனஸ்லாம் எதுவுமே இல்ல. ஏன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லருந்து கடைசி வரைக்கும் அந்த ஸ்பீடு குறையல. அந்த ஸ்பீடு கூட படம் பார்க்கும்போது எந்த ஒரு சலிப்புமே ஏற்படுத்தல. இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில சீன் தான் பிரெடிக்டபிளா இருக்கு. ஏன்னா, இதே மாதிரியான கதைகள் நெறைய பார்த்துட்டோம். இதே மாரி சைக்கோ கில்லர் கதைகள் நெறைய பார்த்துட்டோம். கதை பழசு தான். ஆனா சொல்லப்பட்ட ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் தொய்வு தருது. ஏன்னா, செகண்ட் ஹாஃப் அந்த மிடில் சீன்லாம் பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன் வரதுனால, நமக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாமோ அப்படிதான் தோணுது. மத்தபடி இந்த படத்துல பெரிய மைனஸ்லாம் எதுவுமே இல்ல. இந்த படத்த ஃபேமிலியோட பார்க்கலாம்னா, கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, இந்த படத்துல நெறைய வயலன்ஸ் சீன்ஸ்லாம் அப்படி இப்படி சீன்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால ஃபேமிலிய தவிர்த்துட்டு தனியா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. முதல்ல இந்த படம் சூப்பரா சுமாரா இருக்குன்னா, இந்த படம் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி வேணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒர்த்தான மூவி. ஓகே, இதே மாரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூஸ் உங்களுடன் உங்கள் கவி பாரதி.